அமைப்பாளர்களுக்கு நன்றி நன்றி. ஆகையினாலே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி வச்சுனா நல்லா இருக்கும். அப்படியே கையினை ஏற்றி சார்பாக கொடுத்து பேச லேசாக வச்சு அப்படியே எல்லாத்தையும் அள்ளி எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொண்டு காலையில் போயிடலாம் முடியாது. இல்லை இல்லை, அது ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்காது, சாதாரண விஷயம் இல்லை. ஆகையினாலே மின்சாரம் மேலே பார்ப்பது சாதாரண விஷயம் கிடையாது, சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினாலே அறிவோம் நம்ம நாராயண நமக, நாராயண நமக, நாராயண நமக. எங்க நாரதருக்கு இவ்வளவு கூட்டம் தானே, முதல்ல அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, எல்லாம் போயிட்டாங்களா? ராஜபாட்டு வரையில என்ன கரியாக போத இடம். பராபரத்தில் வரம் தோன்றி, பரத்தில் சிவன் தோன்றி, சிவத்தில் ஜெகத் தோன்றி, சக்தியில நாதம் தோன்றி, நாதத்தில் வந்து தோன்றி, வெந்தில சதாசரம் தோன்றி, சதாசத்தில் தோன்றி, ருத்திரலை அகம் தோன்றி, ஆகாயத்தில் அப்பு தோன்றி, அப்புகளை வாய்வு தோன்றி, வாயுவிலை அக்கன் தோன்றி, அக்கனில் அன்னம் தோன்றி, அன்னத்தில் தான் ஆன்மீக பட்சிகள் தோன்றப்பட்ட என்ற காரணத்தினாலே காரகார காரகார காவலோடு காவலன், போற 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 போரில் என்ற புண்ணியன், மாற 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 மரங்களை மெய்தசி, ராம 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 நமம் என்ற நாமமே என்று பார்க்கடலை வீட்டிற்கு மறந்தமனை எனது வணங்கிக் கொண்டு பூலோகம் ஊர்லோகம் சோர்லோகம் ஜலோகம் சத்தியலோகம் அதெல்லாம் தலைமை சொல்லும் தாராதளமாக தளம் தப்பையிலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரில பதினாலு லோகத்திற்கும் சென்றவர்களுடையப்பட்ட என்னை கணப்பிரியா கலகப்பிரியா வினைப்பிரியா பிரம்மபுத்திரா நாரதா என்று பல நாமங்களை சொல்லி அழைத்தாலும் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்று முக்காலம் அறிந்து கலங்களை செய்வதால் என்னை முக்காலம் அறிந்த மனிதர் என்றும் போட்டப்படுவார்கள். இருந்தாலும் நானும் காலையில் எழுந்து நித்திய கிரமங்களை முடித்துக் கொண்டு முடலும் என்று சொல்லக்கூடிய எட்ட பிரம்மபுத்தி படைப்பதி கிரமா என்று சொல்லக்கூடிய என்னை தந்தையை பிரம்மதவனை தரிசித்து அண்ணால் ஆசைகளை பெற்று இப்பொழுகத்தை அடைந்து உள்ளேன். நானும் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்து தங்கக்கூடாத சாபத்தை தக்கன் மூலமாக பெற்றவன். எனக்கு ஏன் சாபம் ஏற்படுது என்றால் தற்க பிரசாம் அசுபத் என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை மனிதர்கள் மடக்கலை என்னை சுக்கராசி என்ற ஆலோசனை கேட்டான். அதற்கு இந்த மாணவியர்கள் விளங்கக்கூடும் சிதறை கண்ட பெண்ணை மணந்து கொள், அவள் ஒரே சொல்லி 1008 குழந்தைகளை பெற்றெடுப்பாள். இந்த 1008 குழந்தைகளும் சிவபுரம் நோக்கி தவம் செய்விட்டான். இதை கண்ட நான் ஆகா தேவர்களுக்கும் மனிதருக்கும் அளவு அழிவு ஏற்பட போகிறது, உடனே நாம் சென்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குழந்தைகளை விஞ்ஞான வலுவிற்கு எடுத்து அங்கன வலுவிற்கு செல்லாது என்று குழந்தைகளை தடுத்து நிறுத்தினேன். இதை கண்டு தர்க்க பிரசதி அடை நாரதா எனது 1008 குழந்தைகளை வாரி பிரித்தாயோ, இதே போல உனது சிரசானது 1008 சுத்தாக அருமையான தீர்மானம், தப்ப வழி இல்லை. உடனே திருமாலம் சென்று காப்பாற்றும்படி தஞ்சமடைந்தேன். அதற்கு நாரதாம் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்காமல் சேண்டனமலம் கலகத்தை செய்து உனது சாபத்தை தீர்த்துக் கொள் என்று வரம் அளித்தார். அந்த வரத்தின்படி சேண்டனமலம் கலகத்தை செய்து எனது சாபத்தை தீர்த்து கொண்டு வரும் தருணத்தில் வேள்விமலை சாரலோரம் குறிஞ்சிநில பகுதி என்று சொல்லக்கூடிய முத்துநேரி என்று சொல்லக்கூடிய அருமையான இடத்துக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். கண்டிப்பாக கால்பட்டால் கழகம் நாள்பட்டால் நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே எனது கழகத்திற்கு உறுதுணையாகப்பட்டவர் யார் இருக்க வேண்டும்? அகர காரணத்திலே அநேக ரூபமாய் உகர காரணத்திலே உறுதுரைத்து நின்றவன், மகர காரணத்திலே மயக்குகின்ற வையகம், சிகர காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே சிவாயமே என்று சொல்லுக்கிணங்க அகர காரணத்திலே அநேக ரூபமாய் உகர காரணத்திலே உறுதுரைத்து நின்றவன், மகர காரணத்திலே மயக்குகின்ற வையகம், சிகர காரணத்திலே தெளிந்ததே என்று சொல்ல எம்பெருமான் பெருமாளை வணங்கி சென்றால் எனது கழகம் நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிற ரீதியிலே பார்க்கும் பொழுது அப்ப நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அங்கே பெருமாள் சயன குளத்தில் இருக்கார். சரி, அவரையே நம்ம தொந்தரவு பண்ண. அதே மாதிரி திருப்பதிக்கு போயிட்டா அவர் எப்பொழுதும் விழிச்சுக்கிட்டே நின்ற கோலத்தில் இருக்கார். அங்கே போனால் வாழ்க்கையில் திருப்பமும் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ திருப்பதிக்கே போயிட்டு வந்துருவோமா? போவா. சரி வாங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா,
இப்படி எம்பெருமான் பெருமாளை வணங்கி அடியேன் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். இவ்விரங்க மேடையில் நாரதராக நடிக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த சொல்லடி வேந்தன் எம் ரவிவர்மா அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக பொன்னாடை பற்றப்படுகிறது. முத்தநேரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா பூமாலைகள் போட்டாக்க கலட்டி உங்கள் ஊர்லேயே கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் பொன்னாடை கொடுத்துருக்காக நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் குளிக்கிற நேரம் படுத்திருக்க நேரம் எல்லாமே பயன்படுத்துவோமா இல்லையா? ஆகினாலே யாவக சின்னமாக வரக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய அந்த முத்தநேரி கிராமத்தின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆகினால உங்க 4 பேருக்கு நன்றி, இசையமைப்பாளர்களுக்கு நன்றிங்க. ஆனா இப்படித்தான் பரபரப்பா அப்படிதான் இருக்குன்னு சுறுசுறுப்பா. ஆகினால மதுரை பக்க மேளங்கள்ல நடிப்பதற்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதில் அது ஒரு விஷயம். ஏன்னா பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்தா கொஞ்சம் பிடிக்காது, தூரத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது வேறு என்ன தெரிந்தாலும் அண்ணன் தம்பி பக்கத்தில் இருக்க சட்டை தானே இருக்கணும். அது மாதிரி பக்கத்தில் பார்க்க போனாக்க இப்போ இது என்ன மாவட்டம்னா, என்ன மாவட்டம் இது? விருதுநகர் மாவட்டம். இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்கு முன்னால் என்ன பேருன்னு யாருக்காவது தெரியுமா? புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இந்த பகுதிக்கு. இந்த மாவட்டத்துக்கு முன்னால் இங்கே தான் வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கேன். கேள்விப்பட்டோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ விருதுநகர் மாவட்டம்னு ஏன் பேர் வந்துச்சு, விருதுநகர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சமாக சிந்திக்கணும். இந்த மண்டலம் நம்ம வாழ்கிறோமே, இந்த பகுதியில் இருக்கிறோமே அப்படின்னு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழணும். பள்ளியெல்லாம் நிறைய கேள்வி வச்சுட்டு போயிருக்காங்க. வள்ளியம்மா கேள்வி வேற வச்சுட்டு போயிருக்கு. இந்த அம்மாவுக்கு எங்கே போனாலும் இந்த வேலை தான், எங்கிட்ட சண்டை போடுறதான் வேலையாக இருக்குது. ஆகையால வரட்ட விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுன்னு பார்த்துக்கிறோம். ஏதோ நிறைய கூட்டம் இருந்து நாடகத்தை எடுக்கிறத விட கொஞ்சம் கூட்டம் இருந்து நாடகத்தை நல்லா ரசிச்சா போதும். ஆமா, இந்த கூட்டம் போதும், இப்போ எனக்குன்னு இந்த கூட்டமாக இருந்தா போதும். ஆகையினால இப்படிப்பட்ட விஷயத்தில் பார்க்கும் பொழுது காரணம் என்ன அப்படின்னாக்க, வெளிநாடுகளில் இருந்து நிறைய போர் செய்து எல்லார்களையும் தோல்வி அடைச்சு அவ்வளவு பேரையும் எதிரியா வர்றவன் எல்லாரையும் வெற்றி அடைஞ்சு அவங்களெல்லாம் பழி வாங்கி கொன்று இவன் வெறும் பரிசுக்கு மறுபெயர் விருது என்று சொல்வார்கள். இந்த விருதுகளை வாங்கிக்கிட்டு எல்லாரையும் தோல்வி அடைய வச்சிருக்கான். அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தவன் நம்ம பகுதிக்கு வந்திருக்கான். நம்ம பகுதிக்கு வந்த உடனே எப்பா எல்லா ஊர்லையும் நான் வெற்றி கொண்டோடு வந்திருக்கேன், நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த ஊர்ல எவனாவது ஆம்பளைன்னு இருந்தா என்கிட்ட சண்டை போட வாங்கடா. இந்த பகுதியில் ஆம்பளைன்னு யாராவது இருந்தா என்கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போய் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மக்களும் நிறைய கூடிட்டாங்க. யாராவே சம்பந்தம் இல்லாம நம்ம நாட்டில் வந்து நம்ம பகுதியில் வந்து நின்றுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறாங்க, விடலாமா அப்படின்னு எல்லா மக்களும் அப்படியே அமைதியா பேசாம நிற்கி பயந்து போய் நிற்குது. அதுல ஒருத்தன் எந்திரிச்சான் பாருங்க, உங்ககிட்ட சண்டைக்கு நான் வரேன், 2 பேரும் சண்டை போடணும், அதுல யார் வெற்றி பெறான்னு பார்ப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்டத்தில இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு அந்த வந்திருக்கப்பட்டவனோட சண்டை போடுறாங்க. சண்டை பெரிய சண்டையை நடக்குது. சண்டை நடந்து என்ன செய்யற, கடைசி நேரத்தில் அவனை தோல்வி அடைய செய்து அவனுக்கிட்ட இருந்த விருதுகளை எல்லாம் வாங்கி அவனை கொன்று அந்த இடத்துல மடிய வைத்தார்கள். மடிய வைத்து அவனை கொன்றதுனால, அவனுடைய பரிசுகளை இவன் பெற்று கொன்றதுனால, விருதுகளை இவன் வாங்கியதுனால விருது வெற்றின்னு முதல்ல பேர் வந்துச்சு. நம்ம ஊர் பகுதிக்கு விருது வெற்றி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஏன்னா அவனை கண்டுட்டான், அதனால வெற்றி. அப்புறம் மறுபடியும் திருப்பி என்ன வச்சாங்க, விருது பட்டி அப்படின்னு விருதுப்பட்டின்னு பேர் வச்சாங்க. அதுவும் மாறி 3வது முறையாக விருது நகர் அப்படின்னு அப்படி மேன்மையாக விருதுநகர் என்று பெயர் விளங்கட்டும் என்று சொல்லி வெற்றி நடை போட்டார்கள். நம்ம மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். இதுதான் பரிசு. உண்மையினா எனக்கு கைத்தட்டு கொடுங்க, இல்லைன்னா சத்தம் விடாம இருங்க. ஆமா, என்ன தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் விருதுநகர் அப்படிங்கிற காரணம். இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு எந்த சாமி சிறப்பு வாய்ந்த சாமியா இருக்கு? என்ன சாமி சிறப்பு வாய்ந்த சாமி? விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள என்ன பேசணும், பேசினா தான் நல்லா இருக்கு. பேசலன்னா என் தலையை வெடிச்சுட்டு போயிடும். ஆமா, அப்புறம் மாவட்டத்துக்கு வந்துட்டோம், ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா அதோட விவரம் என்னடான்னு தெரிஞ்சாதான் என் மனசு பாலச்சந்திரனே ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி சரி. ஆமா, ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, வெயிலுகுந்த அம்மன் அப்படின்னு சாமி இருக்கா நம்ம மாவட்டத்துக்குள்ள. அது மாரியம்மா இருக்கு. வெயிலுகுந்த அம்மன் முதல்ல வந்தது அப்பதான், அதுக்கு பிறகுதான் மாரியம்மா வந்திருக்கா. அந்த வெயிலுகந்த அம்மன் அப்படின்னு யாயா பேர் வந்துச்சு. பக்கத்துல இருக்கா
வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு படி அரிசி அள்ளி போடுவாங்களாம். எப்படி அந்த சாமி வந்துச்சு? விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள வெயில் உகுந்த அம்மன் எப்படி அந்த சாமி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு இருக்கேன். குடி இல்லாம இருக்கலாமா? பார்த்திருக்காங்க. அப்ப இந்த அம்மனுக்கு வெயில் உகுந்த அம்மன் பேர் கிடையாது. முன்னால வேலுதந்த அம்மன் அப்படின்னு பேரு. காரணம் என்ன? திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சக்தி கிட்ட வேல் வாங்கி சூரபதுமனை வதம் செய்ததனால் வேலுகுந்த அம்மன் பேர் வந்து மறுபடியும் வெயில் உகுந்த அம்மன் பேர் வருவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்க போனோம்னா, ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு இந்த விருதுநகர் மாவட்டம் எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கட்டுறதுக்கு பார்த்துருக்காங்க. அந்த காலத்துல காசு பணம் இல்லை, வசதி இல்லை. சரி பாங்க, வீட்டுக்கு ஒரு கைப்பிடி அரிசி சமைக்கு போகும் பொழுது அந்த கைப்பிடி அரிசி அள்ளி போட்டுருவாங்களாம் ஒரு பாத்திரத்தில். இப்படி தினமும் அள்ளி போடுவாங்களாம் வீட்டுக்கு வீடு. அப்போ நிரப்பி வச்சிருக்காங்களாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த அரிசி மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சிருவாங்களாம். இந்த அரிசிகளை விற்று அந்த காசு பணத்தை சேர்த்து அது மூலமாகத்தான் இந்த அம்மா கோயிலை கட்டுவதற்காக ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, எப்படி ஒரு கைப்பிடி அரிசி தினமும் அள்ளி போட்டு நம்ம விருதுநகர் மாவட்டம் எல்லா மக்களும் சேர்த்தாகலாம். சேர்த்து அந்த கைப்பிடி அரிசி சேர்த்து அந்த அம்மனை உருவாக்கி சிலையாக செதுக்கி வைக்கும் பொழுது, அப்பா இவ்வளவு வசதியோடு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வந்து காப்பாற்றி எனக்காக கோயில் அமைச்சிருக்கீங்க, ஆகையினால நான் வெயிலிலே உட்கார்ந்துருக்கேன், எனக்கு நிழல் வேண்டாம், மேலே கூரை வேண்டாம், எனக்கு கூரை இல்லாமல் வெயிலில் உட்கார்ந்து இந்த மாவட்டத்தினுடைய மக்கள்ல இருந்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசடை செய்து கொடுத்தாள் அந்த அம்மா. அதுல இருந்து தான் வெயில் உகந்த அம்மா அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்ததும் திண்டுக்கல் விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு பேர் வருவதற்காக வெயில் உகந்த அம்மா வந்தாங்க. அதுக்கு மாதிரி முத்துமாரி அம்மா வந்தாங்க, அப்புறம் இருக்கன்குடி அம்மா வந்தாங்க. இப்படி சிறப்புகள் நிறைய சேர்ந்திருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இடத்துல தெரியாத ஊருக்குள்ள சொல்லி நான் என்ன பயன்படுறது? இப்படிப்பட்ட இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இடத்துக்கு வந்திருக்கோம். இடத்தால மக்களுக்கு பெருமையா. ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா யாருங்க நல்லா இருக்கணும்? பார்வையாளர்கள் நல்லா இருக்கணும். ஊர் மக்கள். ஆமா, ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அதையும் பார்க்க போனோம்னா திருப்பி இசை அமைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் ஒளிபெருக்கியும் நன்றி சொல்லணும். ஆமா, அடுத்ததான் அடியர்களுக்கு நன்றி சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி யாருக்கு நன்றி சொல்லணும்? நாடக அமைப்பாளர்கள் நன்றி சொல்லணும். இந்த பகுதிக்கெல்லாம் இந்த நட கூட்டிக்கிட்டு போனோம்னா நம்ம வெற்றியோடு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி அழகாக இசையமைக்கக்கூடிய ஆர்மேனியம் வாசிக்கக்கூடிய பாலச்சந்திரன் அவர்களுக்கு என சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தண்ணீர் ஓடுது பாருங்க. இவ்வளவு தண்ணீர் ஓடும் பொழுது நதிக்கரை ஓரத்துக்கு வந்திருக்கோம். அப்ப அந்த கடல்லே கலக்காத நதி எந்த நதி அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம வைகை நதி தான். நேரடியா கலப்படம் கிடையாது. அப்படி நாரை பறக்காத நதி இது குளம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குளத்துல பாய்ந்து அதுக்கு பிறகுதான் வயல்கள் எல்லாம் பாய்ந்து விவசாயத்துக்கு போகுதான். கடைசியில தான் போகுதான் கடலுக்கு. ஆனா அங்க போனாலும் உடனே சேர்க்குது. அது ஏன்னா இருந்த வெள்ளத்தை தள்ளிச்சா வந்த வெள்ளம் அப்படின்னு பழமொழி சொல்றாங்க. அப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இருந்தாலும் கண்டிப்பாக மம்பட்டி எடுத்து கொஞ்சமாவது வெட்டி விட்டோம்னா பாசனத்துக்கு போகுமா இல்லையா? தண்ணி வாமடை போட்டுருவோமா அப்படி நதிக்கிற ஓரத்துக்கு வந்தாங்க. நதியோடு நானல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியம் ஆடுதும் மெல்ல நானந்தம் என் சொல்ல நானல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியம் ஆடுதும் மெல்ல
அற்புதமாக அமைந்திருக்கின்றது. இந்த இடத்திலே ஏதாவது சத்தம் கேட்கின்றதா என்று சுற்றி பார்க்க வேண்டும். நாராயணா, தூரமாக இருப்பார்கள் போல இருக்கின்றது. இல்லைங்க, சத்தம் என் செவிக்கு விழவில்லை. சற்று தூரமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் இவ்வளவு சத்தம் வெகு தொலைவில் இருப்பார்கள் போல இருக்கும். ஆனா அந்த தொண்டையே இப்படி இருந்துச்சுன்னா, அடடா, அபிராமியோட தொண்டை இப்படி அழகான தொண்டையா இருக்குது. அற்புதமான தொண்டை, இனிமையான தொண்டை. சத்தத்தை பாருங்க, எவ்வளவு சுறுசுறுப்பான தொண்டை, என்ன கம்பீரமான சத்தம். ஷோங்கள் சொல்லையில எல்லாம் ஓடுறது மாதிரி இருக்கு. அதான் ஓடி போச்சு எல்லாம். ஆமா, தொண்டையை பத்தி நமக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல வரிய, நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு பிரமச்சர் ஆகினாலே இப்படிப்பட்ட காணத்தை போடும் பொழுது என் மனசாகப்பட்டது அற்புதமான நெஞ்சை மகிழ வைக்கின்றது. ஆனால் என் வீணை அங்கும் அங்குமாக துடிக்கின்றது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே என் வீணை அப்படியே மேலெங்கிலுமா துடிக்கின்றது. இல்ல, வீணை. ஏன்னா காரணம் என்னன்னா, அங்கேயும் சங்கீத கலந்த சத்தம், இதுவும் சங்கீத இசை கருவி ஆகினாலே ஆளோல அம்சம். இந்த பெண்ணை தனியாக விடலாமாம்? விடக்கூடாது. காரணம் என்ன, எப்படி விடக்கூடாது அப்படின்னு பார்க்க போனா கண்டிப்பா முருகப்பெருமானை பார்க்க வேண்டும், முருகப்பெருமானுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற சத்தமாகப்பட்டதை கேட்ட உடனே கண்டிப்பாக என் மனம் அதிமயங்கி விட்டது. அந்த ரீதியிலே பார்க்கும் பொழுது அந்த திருமாங்கல்யம் வாங்கணும், கல்யாணம் பொண்ணுக்கு திருமாங்கல்யம் வாங்கணும், எங்கே போறது அப்படின்னு எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும் நம்ம பகுதியில் அப்படியே பார்த்து சுத்தி வரலாம்னு பாக்குறேன். அப்ப சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கும் திருமங்கல்யம் வாங்கப்பட்டது திருமங்கலக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேதான் தாலி செய்யப்பட்டது திருமங்கலக்குடியில, மதுரை மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கும். அது மாதிரி இப்ப நம்ம பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல எப்படி தாலி வாங்குவது அப்படின்னு பார்க்கணும்னா, மஞ்சள் நூலுல மஞ்சளை முடிஞ்சு அந்த விண்ணுக்கு மண்ணுக்கு அப்படியே ஒரே நூலை ஆக்கி இந்த பெண்ணுடைய கழுத்துல தூக்கி போட்டா தாங்குமா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல
முருகப்பெருமானாகப்பட்டவரை மனசில் நினைத்துக் கொண்டு பெண்ணாகப்பட்டவள் ஷோ ஷோ என்று விரட்டி கொண்டு வந்து பார்த்தால் ஓம் என்று பிரணவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு முருகா முருகா வந்து என்னை ஆட்கொள்வாயாக என்று தூங்காமலை விழித்துக் கொண்டு முருகா முருகா என்று முருகனுடைய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே கண்டிப்பாக இந்த இடத்திலே தனியாக விடலாமாம், தனியாக விடக்கூடாது. கானகத்திலே விட்டால் களங்கம் ஏற்படும். அந்த கந்தனிடத்திலே சேர்ந்தா இந்த மனசாகப்பட்டது களங்கம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியிலே பார்க்கும் பொழுது பெண்ணாகப்பட்டவள் ஷோ அப்படின்னு விரட்டு பார்த்தால் முருகா உனக்காக நான் வந்திருக்கேன் முருகா அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அருமையான மிருதங்க சக்கரவர்த்தி, அருமையான ஹார்மோனிய சக்கரவர்த்தி, எல்லாம் உங்களுக்கு சக்கரவர்த்தி பட்டம் தான். ஆமா, அவருக்கு தாள சக்கரவர்த்தி, இவருக்கு பல வாத்திய மன்னன், அவருக்கு மட்டும் மன்னன், பல வாத்திய மன்னன். இவங்க நீங்கெல்லாம் சக்கரவர்த்தி. பாருங்க, 3 வயசுல பிடிச்ச தாளம் யாரு? 3 வயசுல வெறுங்கையில போட்டாராம். யாரு? திருஞான சம்பந்தர் வெறுங்கையில போட்டுக்கிட்டு இருந்தாராம் தாளம். சிவபெருமன் பார்த்தான், வெறுங்கையிலே இந்த போடு போடுறானே, இவனுக்கு ஒரு தாளத்தை கொடுத்தோம்னா இவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சு 5 நாள் கலந்த தாளத்தை ஆகாயத்திலிருந்து சிவபெருமனாகப்பட்டவர் கொடுத்த தாளம் தான் இன்னைக்கு ஆதி தாளமா ஏகதாளமா என்ன தாளமா அப்படிங்கிற மாதிரி இப்படி தாளத்தை பிடிச்சிருக்காங்க. அதுவும் பாருங்க, ராவணேஸ்வரன் என்ன செய்யறான்னா அவனே தன்னுடைய நரம்புகளை எடுத்து அங்கே இசை கருவிகளாக மாற்றி அவன் வாசித்ததுனாலே மலையே உருவிச்சான். அது மாதிரி வாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த மலையை உருக வைக்க போறீங்களோ தெரியல, அது ஒரு விஷயம். அங்கே பாருங்க, மிருதங்க சக்கரவர்த்தி இவர் வாசிக்க வாசிக்க அங்கே சிவனுக்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவானை எதிர்த்து எந்திரிச்சு பார்த்தாராம். நம்ம தானடா மிருதங்க வாசிப்போம், நம்மளை விட ஒருத்தர் பூலோகத்தில் வாசிக்கின்றானே, அப்போ இறங்கி போய் பார்ப்போம் அப்படின்னு அவருடைய மனமே இறங்கி வந்து பார்த்ததுனால சக்கரவர்த்தியின் பட்டம் உனக்கு நான் தரேன்டா, எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு அன்றைக்கு யாரு? நந்தி பகவானே கொடுத்த பட்டம் தானே இன்னைக்கு சக்கரவர்த்தி, பல வாத்திய மன்னன். நம்மெல்லாம் சுருண்டு உருண்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த வாத்தியத்தை வச்சு அப்போ பல வாத்தியங்களை வச்சு அப்படி வெளியில தெரியாத அளவுக்கு மறைத்து கொண்டு போய் செஞ்சு விடுவாராம் பல வாத்திய மன்னன். அதுக்கு தான் மன்னன் என்று பேர் கிடைச்சிச்சான். இப்படி எல்லாம் சிறப்புக்குரியவங்களை எல்லாம் நான் சந்திச்சு பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல அப்ப அந்த மிருதங்காரோட நான் போட்டி போட போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, போடலாம்னு வந்திருக்கேன். போடுங்க, போட்டி. போட்டி. ஆமா. நான் உங்கள் உறவை நாடி வந்த பாரவை
நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை உடன் செய்த வேலை தேடி வந்த வேலை உடன் செய்த வேலை சிறகைகள் உடைந்ததடி குங்குமத்தில் நனைந்ததடி உயிரே. அருமை அருமை அருமையாக வசிக்கின்றார்கள். ஒருத்தர் தான் கை தட்டியிருக்கார், மற்றவர்களுக்கெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆகையினாலே கரகோஷம் எழுப்பிய அந்த ஒரு நண்பர்களுக்கு நன்றி, எழுப்பாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி. ஆகையினாலே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதும் கண்டிப்பாக காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் தான் நாடகத்துக்கு எங்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் தான். நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஆரவாரமாக இருந்தால் தான், இல்லைன்னா 100 நாள் வேலை மாதிரி ஆகி போயிடும். ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இருந்தாலும் கண்டிப்பாக அப்போ பெண்ணால் கூட பைத்தியமாகி விடுவார்கள். ஏன்னா கிறுக்கனாகுவதும் பித்தனாகுவதும் மூடனாகுவதும் அப்போ பெண்ணால் தாண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே பார்க்கும் பொழுது ஒரு மூடல் கதை சொன்னால் என் கதை அதுதான். இது காதல், இது காதல் தெய்வீகோ அனுப்பூடா. ஒரு மூடல் கதை சொன்னால் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அனுப்பூடா. ஒரு மூடல் கதை சொன்னால் என் கதை அதுதான். கல்லறையிலே இருக்கின்ற சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றதுதான் போல் இருக்கின்றது. என்னை படைக்காதே